ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு இது நாள் வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 12ஆம் இடமான ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் என்பதாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை அவர் பெறுவதாலும் சிம்ம ராசிக்கு நன்மை செய்ய கடமைப்பட்ட சுபர் ஆவார். இக்குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் 8ஆம் அதிபதி 12இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும். தொழில் மற்றும் கல்வி ரீதியாக தற்பொழுது நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். இதற்காக நீங்கள் தற்பொழுது மேற்கொள்ளும் செலவுகளும் எதிர்காலத்தில் நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தும். வீடு, மண், மனை, நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது, அதனை சீர் செய்வது, வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை பழுது பார்ப்பது போன்ற விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை ஆதாயத்தையே கொடுக்கும். உங்களின் ஆசைகள் நிறைவேறும். தாயுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தாய் வழியின் மூலம் சொத்து சேர்க்கையும் நன்மைகளும் உண்டு. புனித யாத்திரைகளை காலத்தில் நீங்கள் மேற்கொள்வது மன நிம்மதியையும் புண்ணியத்தையும் கொடுக்கும். குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் உங்கள் எதிரிகள் யார் என்பதை இந்த காலத்தில் இனம் கண்டு கொள்வீர்கள். துரோகிகளின் முகத்திரையும் கிழியும். விரயஸ்தானத்தில் அமரும் குரு பகவானால் விரயங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணை மனைவியிடம் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் தோன்றும். இடமாற்றங்கள் ஏற்படும். பதவியில் இருப்பவர்கள் பதவியை இழக்க நேரிடும் அல்லது பதவி மாற்றம் ஏற்படும். மனக்கவலையும் மனசலிப்பும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடனாக பணம் கொடுக்காதீர்கள். வேலை வாங்குவதற்கோ அல்லது படிப்பிற்கு சீட் வாங்குவதற்கோ யாருக்கேனும் நீங்கள் பணம் கொடுத்தீர்கள் என்றால் ஏமாற்றப்படுவீர்கள். பண விஷயத்தில் எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். உங்களுக்கு வரும் நோய் நொடிகள் குணமானாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். நட்புகள் பகையாகும். பண வருவாய் குறையும். ஆன்லைன் சூதாட்டம், ட்ரேடிங் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். பண நஷ்டமும் மன கஷ்டமும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் பணியாளர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே பிரச்சனைகள் இல்லாமல் செல்ல முடியும். யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. வேலை பளு அதிகமாகும். அதன் மூலம் அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படும். உங்கள் நற்பெயருக்கும் களங்கம் உண்டாகும். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிப்பார். உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார். குரு பெயர்ச்சியான முதல் 5 மாதங்கள் மட்டும் நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடிய நாட்களாகும். இக்காலகட்டத்தில் எதிரிகளின் தொல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதால் பரிகாரமாக தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு 21 வால் மிளகினை சிவப்பு துணியால் கட்டி அதனை திரியாக பயன்படுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள்.